யாக்கோபின் நிருபத்திலிருந்து தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம். யாக்கோபின் நிருபம் 3ஆம் அதிகாரம் வரை இதுவரை நாம் பார்த்திருக்கிறோம். 3ஆம் அதிகாரத்தையும் நாம் நிறைவு செய்திருக்கிறோம். இந்த நாளிலே 4வது அதிகாரத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லவிருக்கிறோம். இந்த 4வது அதிகாரத்திலும் மகத்தான காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரவிருக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு மிக மிக பிரயோஜனமான காரியங்களை நம்ம உயர்த்தக்கூடிய, நடத்தக்கூடிய, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்மை ஆதரிக்கக்கூடிய அநேக காரியங்களை 4வது அதிகாரத்திலே நாம் கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். 1வது வசனத்தை இப்போது நாம் வாசிக்கலாம். 1ஆம் வசனம். உங்களுக்குள்ளே சேர்ந்து வாசி. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? இந்த 4ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரையிலான இந்த 3 வசனங்களை பார்ப்போமானால் அதற்கான தலைப்பு எப்படி நாம் கொடுக்கலாம் என்றால், சண்டைகளை அல்லது வழக்குகளை விளக்குதல், விவரித்தல். சண்டைகள், வழக்குகள், இதனால் என்ன நடக்கிறது, இதனுடைய பின் விளைவுகள் என்ன என்பதை இந்த 3 வசனங்களிலே தெளிவாக நம்ம பார்க்க வைக்கும். இதற்கு முன்பு 3வது அதிகாரத்துல வார்த்தைகளை குறித்து, நாவை குறித்து யாக்கோபு அதிகமாக பேசினார். அதை தொடர்ந்து 4வது அதிகாரத்துக்கு நாம் வரும்போது சபைகளிலே ஏன் பிரச்சனைகள் வருகிறது, ஏன் பிரிவினைகள் வருகிறது, ஏன் போராட்டங்கள் வருகிறது, ஒரே சபை 2-3ஆக பிரிந்து போக காரணம் என்ன, அடிதடி வர காரணம் என்ன, இல்லையா? இன்றைக்கு பல சபைகளிலே அடிதடி நடக்குது. குத்தி கொலையும் செய்து விடுகிறார்கள், இல்லையா? இதெல்லாம் நடைபெற்று வருகிறது. அது இந்த நாளில் மட்டுமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நாட்களிலும் சபைகளிலே அப்படிப்பட்ட பிரச்சனைகள் காணப்பட்டது. இந்த 4வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது இங்க யாக்கோபு சபையில் உள்ள விசுவாசிகளை பார்த்து கூறுகிறார். சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு உங்களுக்குள்ளே, உங்களுக்குள்ளே என்று சொல்லும் போது நீங்கள் கூடி வருகிற சபையிலே, நீங்கள் ஆராதிக்க வரக்கூடிய அந்த சபையிலே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? யுத்தங்கள். இந்த யுத்தங்கள் என்கிற வார்த்தை ரொம்ப கடுமையான ஒரு வார்த்தை. சபைகளுக்குள்ள எப்படி யுத்தம் வருகிறது? யுத்தம் என்றால் அதனுடைய விளக்கம் என்ன? பல நாடுகள் சேர்ந்து பல நாடுகளை எதிர்க்கும். 2-3 ராஜாக்கள் சேர்ந்து பல ராஜாக்களை எதிர்க்கலாம். பல ராஜாக்கள் சேர்ந்து 2-3 ராஜாக்களை எதிர்க்கலாம். அல்லது ஒரு தேசமானது மற்றொரு தேசத்தோடு எதிர்த்து போராடலாம். அப்ப யுத்தம் வருகிறது என்றால் அந்த யுத்தமானது பலவிதமான பாதிப்புகளை உருவாக்கக்கூடிய ஒன்று. அப்ப யுத்தம் என்று சொல்லும் போது சபைகளுக்குள்ளே யுத்தம் இருக்கிறதா என்று சொல்வோமானால் கோல்டு வார் என்று சொல்வார்கள். அமைதியான முறையில யுத்தம் நடைபெறும். பெரிய சண்டை போடாவிட்டாலும், சச்சரவு இல்லாவிட்டாலும் அமைதியான முறையில ஒருவருக்கு ஒருவர் போட்டி, ஒருவருக்கு ஒருவர் பிரச்சனை, இதெல்லாம் எங்க நடைபெறுகிறதுன்னு யாக்கோபு கூறுகிறார். உங்களுக்குள்ளே, சபைகளுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? அப்போ முதலாவதாக சபைகளுக்குள்ளே வருகிற பிரச்சனை எங்கிருந்து வருகிறது, எதனால் வருகிறது என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று யாக்கோபு கூறுகிறார். சபைக்கு ஆலோசனை, சபையில் உள்ள ஒவ்வொருவருக்கும். சபை என்று சொல்லும் போது சபைக்கு கூறுகிறார் என்றால் சபைக்குத்தானே, நமக்கு இல்லை அப்படின்னு எண்ணக்கூடாது, இல்லையா? ஒரு சிஎஸ்ஐ சபையில தொடர்ந்து நடைபெற்று வருகிற ஆராதனையில ஆட்கள் குறைந்து கொண்டே வந்தார்கள். அப்ப யாரை பார்த்தாலும் என்ன சொன்னார்கள் என்றால், சபை செத்து போச்சு. பாதிரியார் போய் கேட்கிறார், ஐயர் போய் கேட்கிறார், ஊழியக்காரர், சபைக்கு வரலையா பிரதர்? சபை தான் செத்து போச்சுல. இப்படி எல்லாருமே சொல்லி கொண்டு இருக்கிறார்கள், சபை செத்து போச்சு, சபை செத்து போச்சு. அப்போ ஒரு நாள் இந்த ஐயர் என்ன செய்தார், ஊழியக்காரர், அவர்கள் ஐயர் என்றுதான் சொல்லுவார்கள் ஊழியக்காரர், அவர் என்ன செய்தார்னா பெரிய ஒரு சபைப்பட்டி செய்து
சபையிலே கொண்டு வந்து வைத்து, நம்முடைய சபை செத்து போய் விட்டது, அடுத்த வாரத்திலே அடக்க ஆராதனை, வரும் ஞாயிற்றுக்கிழமை அடக்க ஆராதனை என்று சொல்லிவிட்டார். அப்ப எல்லாரும் கேட்ட உடனே அதிர்ச்சி. சபை செத்து போச்சுன்னா அடக்க ஆராதனையா? சபை பெட்டியை வேற வாங்கி வைத்திருக்கிறாரு, எப்படிப்பா இது? சபைக்கு வராதவங்க கூட அன்னைக்கு வந்துட்டான், எல்லாரும் வந்து விட்டாங்க. அப்ப பாதிரியார் சொன்னாரு, பிரியமானவர்களே, நம்முடைய சபை செத்து போய் விட்டது, எல்லாருக்கும் தெரியும். செத்து போன சபையை ஒவ்வொருவரா வந்து பார்க்கலாம், அதன் பின்பு அடக்க ஆராதனை அப்படின்னு சொன்னார். எல்லாரும் லைன்ல நின்றுட்டான். பாதிரியார் என்ன செய்தார், உள்ள பெரிய ஒரு கண்ணாடியை வச்சிருந்தார். ஒவ்வொருத்தனா வந்து பார்த்தா, பார்த்துட்டு ஐயோ நானா, ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தா நானா நானா. பாதிரியார் சொன்னார், நீ தான்டா, சபை சாகல, நீ செத்து போன. எல்லாம் மனம் திரும்பினா, நீ செத்தனாலதான் சபை செத்து போச்சு இல்லையா? உனக்குள் உயிர் இருக்குமே ஆனால் சபை சாகாது. உனக்குள்ள ஆவிக்குரிய மரணம் ஏற்பட்டால் சபை செத்து தான் போகும். அப்ப யாக்கோபு என்ன கூறுகிறார் என்றால், இந்த சபைக்குள்ளே பிரச்சனைகள், போராட்டங்கள், யுத்தங்கள் வர காரணம் என்னவென்றால், அது அடுத்த பகுதியில் சொல்லுகிறார் பாருங்க, உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா. உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சை. இச்சை என்று சொன்னால் என்ன? தகுதிக்கு மீறின ஆசை, அளவு கடந்த ஆசை. எனக்கு ஒரு பொருள் இருக்குமேனா அந்த பொருள் எனக்கு போதும், அதுல திருப்தி காணும். இன்னொரு பொருளை நான் நாடினால் அதற்கு பெயர் இச்சை. தேவன் எனக்கு வசிப்பதற்கு நல்ல ஒரு வீட்டை கொடுத்திருக்கிறாரா, போதும். அந்த பெருமைக்காக, மற்றவருடைய பார்வைக்காக இன்னொரு பெரிய வீடு நான் 1 கோடி ரூபாய்க்கு கட்டுவேன். உனக்கு இச்சை இருக்கு, இச்சை. நம்ம தங்கி தாவரிக்கத்தான் நமக்கு வீடு, பெருமைக்காக கட்டுவது வீடு அல்ல. இப்ப சபையிலே ஆராதிக்க வரும்போது பலவிதமான இச்சைகள் தோன்றுகிறது. மாம்ச இச்சை அல்ல, வேறு விதமான இச்சைகள். என்ன இச்சை என்று சொன்னால், 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10, 11 ஆகிய 2 வசனங்களை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் பக்கம் 227 வாசிக்கலாம். 10ஆம் வசனம். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்வருந்து இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். இல்லையா? இன்னைக்கு சபையில கூடி வரும்போது உங்களுக்குள்ள எப்படி இருக்கணும், விசுவாசிகளுக்குள்ள எப்படி இருக்கணும், இந்த உபதேசம் எல்லாம் சபைகள் அல்ல. தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறாரு, உன்னை பெரிய ஆள் ஆக்குகிறாரு, நீ பெரிய கல்வியமானா மாறலாம், நீ பெரிய பணக்காரனா மாறலாம், நீ ஆசீர்வாதமா இருப்ப, காரு வாங்குவ, வீடு வாங்குவ, போயிட்டு வா, முடிஞ்சு. ஆரோக்கியமான உபதேசங்கள் இன்றைக்கு இல்ல. பவுல் சொல்றாரு கொரிந்து சபைக்கு எழுதும் போது, கொரிந்து சபை அந்த நாட்கள்ல ரொம்ப ரொம்ப குழப்பம் உள்ள சபை. அந்த காலத்திலே காணப்பட்ட சபைகளில் கொரிந்து சபை போராட்டங்கள் இருந்தது, சண்டை இருந்தது, அடிதடி இருந்தது, அருவருப்பான பாவங்களும் அங்க இருந்தது. கொரிந்து பட்டணம் அன்னைக்கு வியாபாரத்துல சிறந்து விளங்கக்கூடிய ஒரு பட்டணமாய் இருந்தது. பல தேசத்தில் உள்ளவர்கள் இந்த கொரிந்து பட்டணத்துக்கு வருவார்கள், வந்து வியாபாரம் செய்து அங்க தங்கி பாவம் செய்து பாவ வாழ்க்கை வாழ்ந்து போவார்கள். அப்படிப்பட்ட ஒரு பட்டணம். அந்த சபைகளுக்கு தான் பவுல் எழுதினார். 11வது வசனம். ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவேயாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. பவுலுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் போகுது, குலோவேயால் வீட்டாரால் ஒரு கம்ப்ளைண்ட் போகுது, லெட்டர் போகுது. நம்ம சபையில பாருங்க பிரதர், ஒரே வாக்குவாதம், ஒரே பிரச்சனை, ஒரே போராட்டம், நிம்மதி இல்லை, ஆராதிக்க முடியல, கம்ப்ளைண்ட் போகுது. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். பிரிவினை உள்ள அந்த மூப்பரு கூட 4 பேர் போய்க்கோ, இந்த மூப்பரு கூட 5 பேர் போய்க்கோ, அந்த ஊழியக்காரர் கூட 10 பேர் போய்க்கோ. இல்லையா? சபை என்பது என்ன? தேவனை ஆராதிக்கக்கூடிய ஒரு இடம்.
நாம் எல்லாரும் எதற்கு வருகிறோம் என்றால் தேவனை ஆராதிக்க வருகிறோம். ஒரு திருமணம் நடைபெறுது, அந்த திருமண வீட்டுக்கு நமக்கெல்லாம் அழைப்புதல் இருக்கு. நம்ம எதுக்காக அங்க போறோம்? மணமக்களை வாழ்த்தி நல்ல சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு வர போறோம். அங்க போய் உட்காந்துக்கிட்டு என்னையும் மேடையில உட்கார வைக்கணும் அப்படின்னு எல்லாரும் சொன்னா என்ன ஆகும்? அந்த மண்டபத்தவே மேடையை மாற்ற முடியுமா? நீ என்ன நோக்கத்திற்காக போறையோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி பேசாம வீட்டுக்கு வந்தோம். அந்த காலத்துல அடிதடி நடக்கும். பத்திரிகையில் ஏன்டா மாமன் பேரை போடல, அவன் அந்த மாமன் பேரை போட்டிருக்க, கீழே இந்த மாமன் பேரை போட்டிருக்க, நடுவுல ஏன் பேரை போட்டிருக்க, உங்க அத்தை வேற போடல. இதெல்லாம் ஒரு அடிதடி உலகத்தானுக்கு இல்லையா? சபைகள்ல தேவனை ஆராதிக்க வருகிறோம் என்றால் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்கிற நோக்கம் மட்டும்தான் இருக்கணும். நான் தான் பாட்டு பாடணும், நான் தான் பிரசங்கம் பண்ணணும் இல்லையா, நான் தான் தியானம் சொல்லணும், நான் தான் எல்லாமே பார்க்கணும், எல்லாமே என் பொறுப்பு நான் தான் பார்க்கணும் அப்படி நினைக்கலாமா? நினைத்தால் எனக்குள்ள மாம்சம் இருக்கு. நம்ம நடுவுலயே ஒருத்தர் இருந்தார், அப்படித்தான் செய்வாரு. எத்தனை பாட்டு எடுத்தாலும் அவர் தான் எடுக்கணும், அவர் தான் பாடணும். எத்தனை தடவை ஸ்தோத்திரம் பண்ணாலும் அவர் தான் செய்யணும். இன்னைக்கு அட்ரஸ் இல்லை. தேவனுடைய சபைக்கு வந்தா, தேவனுடைய சபையில வந்து நாம் பெரிய ஆள் ஆக வேண்டும், எனக்குத்தான் முக்கியத்துவம் வேணும் என்கிற எண்ணம் இருக்கவே கூடாது. அதை தேவன் அனுமதிக்கிறவர் அல்ல. தாழ்மையோடு உட்கார்ந்து கர்த்தாவே பரிசுத்தவான்களோடு அமர்ந்து ஆராதிக்க எனக்கு கிருபை செய்திருக்கிறீரே, அதற்கு நன்றி என்று சொல்லி தாழ்மையோடு ஆராதிக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் நம்முடைய ஆராதனையிலே பிரியப்படுவார். ஒரு பாட்டை எடுத்துட்டா இன்னொருத்தர் பிடிக்காது. பல சபைகள்ல இருக்கு. இன்னொரு சகோதரன் ஸ்தோத்திரம் பண்ணா இவருக்கு பிடிக்காது, ஒரு சகோதரன் தியானம் சொன்னா அவருக்கு பிடிக்காது, ஒரு சகோதரன் பிரசங்கம் பண்ணா இவருக்கு பிடிக்காது இல்லையா? ஒரு சகோதரனுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துட்டோம்னா அவருக்கு பிடிக்காது. அவர் மட்டும்தான் மூப்பரா, நான் மூப்பராக கூடாதா? எத்தனை காலம் அவர் மூப்பரா இருக்காரு, நானும் மூப்பராகிறேன். மூப்பராக மாற்றுவது யாரு? சபையா? பரிசுத்த ஆவியானவர், தேவன் ஏற்படுத்தணும் இல்லையா? அப்ப சபைகள்ல வரும்போது தேவனை ஆராதிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் வராமல் உள்ள வந்து ஒரே வாக்குவாதம். ஆராதனை முடிஞ்சோன்னா வாக்குவாதம், வீட்டுக்கு போனாலும் சபையை பத்தி பேசி வாக்குவாதம், அங்கங்க அமர்ந்து பேசுவது, இதெல்லாம் தேவனுக்கு விரோதமானது. நாம நினைக்கிறோம் சபையில வந்து பேசுறோம், சபையில பிரச்சனையை உருவாக்குகிறோம், மூப்பர்களை பத்தி, ஊழியரை பத்தி, விசுவாசிகளை பத்தி வெளியில போய் நம்ம பேசுறோம் அப்படின்னா சந்தோஷமா இருக்கும். பேசும்போது பேசுவதற்கு சந்தோஷமா இருக்கும். உலகத்திலே எது சந்தோஷம்னா அடுத்தவர்களை பற்றி பேசுவதுதான், மற்றவர்களை பற்றி பேசுவதுதான் சந்தோஷம். ஆனா தேவன் கவனிக்கிறார் இல்லையா? தேவன் விட்டுருவாரா? அவ யாக்கோபு என்ன சொல்றாரு? உனக்குள்ள ஒரு இச்சை இருக்கு, நான் பெரிய ஆளாகணும்ன்ற இச்சை, நான் தான் எல்லாம் செய்யணும் என்கிற அந்த இச்சை. அந்த இச்சை உனக்குள்ள இருக்கிறபடினால சபைகள் என்ன நடக்குது? யுத்தங்கள் நடக்குது, போட்டா போட்டி நடக்குது இல்லையா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 8:14 வாசிக்கலாம். லூக்கா 8:14. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாது இருக்கிறார்கள். இது ஒரு குரூப். சபையில் இப்படிப்பட்ட குரூப் இருக்கும். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்ட உடனே போய் என்ன நடக்குது? பிரபஞ்சத்திற்குரிய கவலைகள் வருது, பிரபஞ்சத்தின் ஆசைகள் வருது, இச்சைகள் வருகிறது. இது வந்த உடனே என்ன செய்கிறார்கள்? இடறுகிறார்கள். அப்படி இடரும் போது அந்த இடறுகிற அந்த காரியத்தை, தன்னுடைய சுயத்தை எங்க கொண்டு வந்து காண்பிக்கிறார்கள்? சபையில. காட்டலாமா? அப்படி காண்பிக்க கூடாது இல்லையா? இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். தீத்து 3:3. தீத்து 3:3. ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழிதப்பி நடக்கிறவர்களும், நல்லா கவனிங்க, பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும்
பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தோம். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு இந்த குணாதிசயம் எல்லாம் இருந்தது. ஆனா இன்னைக்கு என்ன பரிதாபம் என்றால், ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு சரியா இருந்தவன் கூட ரட்சிக்கப்பட்ட பின்பு இதெல்லாம் வச்சிருக்கிறான். ரட்சிக்கப்பட்ட பின்பு இதெல்லாம் இருக்கு, எல்லா வித இச்சைகளும் சபைக்குள்ள இருக்கு. அதனாலதான் சபையில பிரச்சனை, அதனாலதான் சபையில சண்டை வருது, சபையில பிரிவினைகள் வருது. காரணம் என்ன? சுய இச்சை. எனக்கு இங்க ஒரு ஸ்தானம் வேணும், நான் சொல்வதுதான் நடக்கணும் இல்லையா, எல்லாரும் எனக்கு கீழ்பட்டு இருக்கணும், நான் தான் பெரிய ஆளா இருக்கணும். சபையில பெரியவர் யாரு? கர்த்தர் தான். நாமெல்லாம் அவருடைய மந்தையின் ஆடுகள். அவரை மட்டும் உயர்த்தணும், அவரை மட்டும்தான் நம்ம உயரமா வைக்கணும். அதுல நாம் பெரிய ஆளு நீ பெரிய ஆளு என்கிற பேச்சுக்கே இடம் இல்லவே இல்லை. ரொம்ப கவனமா இருக்கணும் இல்லையா. உத்தம பாளையத்துல ஒரு சபை இருக்கு. அங்க இருக்கிற ஒரு சகோதரர் நானும் நம்ம சத்யாவும் அவருடைய கடைக்கு போனப்போ அவர் சொன்னார், அவருடைய சபையில ஒரு விசுவாசி எழும்பி ஒரு நாள் பேசி இருக்கிறார். உடனே இந்த ஊழியர் அவரை கூப்பிட்டு திட்டி தரக்குறைவா பேசி, உனக்கெல்லாம் யார் அதிகாரம் கொடுத்தது, உனக்கெல்லாம் பேச தெரியுமா, இப்படியெல்லாம் சொல்லி எல்லாரும் முன்பாக அவமானப்படுத்திட்டார். இதை நினைத்து இந்த விசுவாசி சபைக்கும் போகாம சோர்ந்திருந்து சமீபத்தில் மரித்தும் போனார். சபையிலே ஒரு விசுவாசி வளர்ந்து வந்தால் அந்த விசுவாசியை வளர்த்து கொண்டு வர வேண்டிய பொறுப்பு யாருக்கு உள்ளது? ஊழியனுக்கும் மூப்பருக்கும் உள்ளது. நீ உட்காருப்பா, சொல்லலாமா? வில்லியம் கேரி தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? வில்லியம் கேரி மதுரையில எலக்ட்ரிக் கடை வச்சிருக்காரா, இல்ல மார்க்கெட்ல வேலை செய்யறாரா தெரியுமா? வில்லியம் கேரி, இதெல்லாம் தெரியும் நம்மள. வில்லியம் கேரி மிகப்பெரிய ஒரு ஊழியர், அற்புதமான ஆச்சரியமான ஒரு ஊழியர். இங்கிலாந்து தேசத்திலிருந்து வந்தவர். அவர் இந்திய தேசத்திற்கு நான் சுவிசேஷ பணிக்காக போறேன்னு சொல்லி சபையில எழுப்பி நின்று சொல்றாரு. அந்த சபையில இந்த மூப்பர் ஒருத்தர் எழுப்பி சொன்னாரு, தம்பி உட்கார், இந்திய தேசத்தை ரட்சிக்க கர்த்தருக்கு தெரியும், உன் வேலை எதுவோ செருப்பு தைக்கிற வேலை, அதை மட்டும் பார்த்துட்டு உட்கார். சோர்வரை பண்ணிட்டாரு. ஆனா வில்லியம் கேரி என்ன செய்தாரு? அவருக்கான சில நாட்களை சேர்த்து ஜெபம் பண்ணி இந்திய தேசத்திற்கு மகத்தான ஊழியத்தை செய்தார். சேராம்பூர் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொன்னா இன்றைக்கு மிகப்பெரிய இந்தியாவில் பிரசித்தி பெற்ற ஒரு வேதாகம கல்லூரி அவரால் நிறுவப்பட்டது இல்லையா. அப்போ ஒரு மனிதன், ஒரு விசுவாசி வளர்ந்து வருகிறான் என்றால் உற்சாகப்படுத்தி, நல்லா பேசுறீங்க பிரதர், நல்லா பிரசங்கம் பண்றீங்க, நல்லா செய்தி கொடுக்குறீங்க, நல்லா ஜெபம் பண்றீங்க, உற்சாகப்படுத்தினாங்க சண்டை வருவதற்கு வாய்ப்பு இல்லை. நீ என்ன பேசுறது, நீ உட்கார், நான் இருக்கேன், நான் மூப்பர் இருக்கேன், ஏன் முன்னால நீ எழுப்பி பேசலாமா? சொல்லக்கூடாது. நான் ஒரு ஊழியக்காரன், ஏன் முன்னால எழுப்பி நீ பிரசங்கம் பண்ணலாமா? சொல்லக்கூடாது. வாக்குவாதம் வந்துதான் ஆகும். அதனாலதான் யாக்கோபு இந்த இடத்துல அப்படி சொல்றாரு. சரி, நேரம் முடிய போது, உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா. தகாத இச்சைகள் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது, அளவுக்கு மீறின ஆசைகள் நமக்குள்ள இருந்தா சபையில பிரச்சனை வந்துதான் ஆகும். இன்னும் ஒரு சில வசனத்தை வாசித்து நிறைவு செய்யலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி போதும். இங்க பேதுரு கூறுறாரு. யாக்கோபு சொன்னாரு, சபையில பிரச்சனை வர காரணம் என்னப்பா, வாக்குவாதங்கள் வர காரணம் என்ன? உனக்குள் காணப்படுகிற இச்சை. இங்க பேதுரு அதுக்கு தொடர்ந்து சொல்லுகிறார் பாருங்க, பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள். அப்படின்னா இந்த உலகத்துல நீங்கள் அந்நியர்கள், பரதேசிகள். இந்த உலகம் நமக்கு சொந்தமானது அல்ல. ஏதோ இந்த உலகத்துல கொஞ்ச நாள் இருக்கும்படி வந்திருக்கிறோம். ஆனா நம்முடைய சொந்த தேசம் எது? பரலோகம். அப்ப கொஞ்ச நாள் இங்க இருக்கும்போது இந்த உலகத்தை நீ இச்சிக்காத, இந்த உலகத்தை நீ வாஞ்சிக்காத. இந்த உலகத்திலே மிக தாழ்ந்தவன் நான் தான், இந்த உலகத்திலே மிக தர குறைவானவன் நான் தான், மிகவும் ஏழ்மையானவன் நான் தான் சொல்றதுனால நான் குறைஞ்சு போவனா?
நாம் தான் உலகத்துல பெரியவன் சொல்றனால நீ பெரிய ஆளாயிருந்தையா? உன்னை பிரதம மந்திரி ஆக்கிடுறாங்களா? இல்ல. தேவனுக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்படணும். இந்த உலகத்துல எது நிலையானது அல்ல. இந்த உலகத்துல நமக்கு எந்த ஒரு ஸ்தானமும் பெருமையும் இது வேண்டாம், நமக்கு மதிப்பு வேண்டாம். எல்லா மதிப்பையும் கனத்தையும் பரலோகத்துல தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். அப்ப பேதுரு என்ன சொல்றார்? நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகுங்கள். நீ சபையில உன்னுடைய இச்சையினால் பிரச்சனையை உண்டு பண்ணுகிறாய் அல்லவா? அது யாருக்கு விரோதமா வருது? உனக்கு விரோதமா தான்ப்பா. அடுத்த சபைக்கு விரோதமா வருது இல்லையா? உன் ஆத்மாவுக்கு விரோதமா நீ செய்துகிட்டு இருக்கிற. தேவன் உன் ஆத்மாவை விலையேற பெற்ற ஒன்றாக வைத்து சபையில இருக்க செய்திருக்க, அமர செய்திருக்கும் போது அந்த சபையில நீ கனி கொடுக்கணும். புது ஆத்துமாக்கள் வருவதற்கு நீ பாடுபடணும். சபை வளருவதற்கு பாடுபடணும். ஊழியங்கள் தாங்குவதற்கு நீ கொடுக்கணும். பண உதவி செய்யணும். சபைக்காக முழங்கால் பிடிட்டு ஜெபிக்கணும். சபையில வருகிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கணும். இதெல்லாம் விட்டுட்டு நான் பெரிய ஆளா இருக்கணும், சபையில எனக்கு முக்கியத்துவம் வேண்டும் என்று எண்ணினால் இச்சைக்கு அடிமை. அதான் யாக்கோபு சொல்றாரு, பேதுருவும் உறுதிப்படுத்துறாரு. அப்படினால தேவனுடைய சபையில இருக்கிற நீங்களும் நானும் ரொம்ப கவனமா இருப்போம். இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யட்டும். பயபக்தியோடு ஆண்டவரை தொழுது கொள்ளுவோம். சபைக்கு வருவது தேவனை தொழுது கொள்வதற்காக, ஆராதிப்பதற்காக மட்டுமே வருவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.